ஓம் ஹம் ஷம் 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 நாயகா பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா பூமியில் வந்த விநாயகா பரிபூர்ண சயஜயோகினி பரிபூர்ண சயஜயோகினி சச்சிதானந்தத்தின் ஒரே வழி ஓம் ஹம் ஷம் நாயகா பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடன் வணங்கி தூய விருப்பத்துடன் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, இன்றைய தியானத்திற்காக நாங்கள் அனைவரும் தங்கள் முன் அமர்ந்திருக்கிறோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்து எங்களின் கவனத்தை சீராக்குங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான தங்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நாங்கள் தூய அறிவை பெற்று தூய ஆத்மா என்பதை உணர்ந்திருக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கிறோம். எங்களின் குருவிற்குரிய குணங்கள் தங்கள் அருளால் மேம்படுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். அன்னையை நமது இதயத்தில் வைத்து கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை தொடர்ந்து சகஸ்ராராவிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात्
श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களின் இடா பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களின் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணம் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதாரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் தெய்வீக குணங்கள் அனைத்தையும் பெற்று சிறந்ததொரு சகஜ யோகிகளாகவும் சிறந்த குருவாகவும் இருக்க அருள் புரியுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை இப்படியே வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन्
तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितम् तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तम् पाशमङ्कुशधारिणम् रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकम् रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற விருப்பங்களையும் தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய தூய ஆத்மாவாக நாங்கள் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுஷுமனா நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை சில நிமிடம் இடாநாடியில் வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் கோபத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்படுவதுடன் எங்கள் செயல்களை நேரிய வழியில் செயல்படுத்துவதற்குரிய சக்தியை தருபவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுஷ்மனா நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்களம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் விராட்டா ராஜ்யத்தில் நிலைத்திருந்து எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக இருந்து எங்களுக்கு தூய அறிவை தருகிறீர்கள். தாயே, எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். எங்களை மாயைகளிலிருந்து விடுபட செய்யுங்கள். தாயே, எங்களின் கவனத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற படைப்பாற்றல் திறன் தங்கள் அருளால் மேம்படுத்தப்படட்டும். எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரம் தங்களின் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதா ஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது வலது கையை நமது பவசாகரத்தில் வைப்போம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற போலி குருமார்களின் போதனைகளை அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, எங்களின் குரு தத்துவத்தை எங்களுக்குள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, அதன் மூலம் நாங்கள் எங்களின் செயல்களில் கண்ணியமும் நடத்தையும் இருக்குமாறு எங்களை காத்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயாவாக இருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. இப்பொழுது நாம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயாவில் ஒரு 11 பெயர்களை கூறி தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ சத்வா. தாயே, நீங்களே சமநிலையின் உருவகமாவீர். ஸ்ரீ சத்வ புருதான்கட்டா. தூய்மையையும் உண்மையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். ஸ்ரீ கமலாலயா. நீங்களே தாமரையில் வசிப்பவராவீர். ஸ்ரீ ஹிரண்யகர்பா. பிரம்மாவின் தங்க பிரபஞ்ச முட்டையாவீர். விராட்டாவின் நுட்ப உடலாவீர். ஸ்ரீ போத சமாஸ்ரயா. அறிவொளி பெற்ற அறிவின் வாசஸ்தலமாகும். ஸ்ரீ நாபாவனா. நாபி சக்கரத்தின் ஆட்சியாளராவீர். ஸ்ரீ தேகசூன்யா. உடல் அற்றவர், நிராகார ரூபத்தில் இருப்பவர். ஸ்ரீ பரமார்த்த த்ரிஷா. அனைவரின் உண்மையான நல்வாழ்வை கவனிப்பவராவீர். ஸ்ரீ இந்திரவிதா. தெய்வீக நுட்பங்களை அறிந்தவராவீர். ஸ்ரீ தராதாரா. பூமியின் ஆதரவாளர். ஸ்ரீ சனாதனா. பண்டைய மற்றும் நித்தியத்தின் முக்கியத்துவமாவீர். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் நமது பவசாகரத்திலேயே வைத்து தியானத்தில் இருப்போம். இந்த தியானத்திலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு மேலும் நமக்குள் ஆழமான தியான நிலையை உணர்வோம். It is a very important Guru Puja today because we have completed 25 years of Guru Puja. इसको जरा घूमता कर दो.
Also, it is extremely beautiful to see so many Sajogis who are really have become very great. It's a question of understanding what Sajoga is. It's a very unique discovery I feel now, that people who were seeking the truth have found it and have now got it absolutely on their central nervous system. Yes, in some places it's difficult to explain how it has happened, how it has worked out, and how in these 25 years we have been able to achieve this expansion of Sajoga. The main thing I feel is that you all should know that as the tree grows, the roots have to grow much deeper. And they should spread also. If it doesn't happen, the tree cannot be sustained. Only by Mother Earth. So the roots are in your own life, in your own heart. When we say we have become our own Guru, we should really try to find out with our introspection, are we our Guru or not? Because before this, your mind was on one side and your heart was on another side and your attention was in another dimension. So these three things were creating confusion within you. If you understand a human being, then you will be surprised to see how these three things act separately in a human being. And sometimes they fight also. First is your intellect and your mind. Second is your heart, your feelings, your emotions. And the third one is your attention. In these modern times, this confusion is the worst, because all the time your attention is outside. It could be towards beautiful things or beautiful women or beautiful men or all kinds of nonsensical way of wasting your energy. Such attention then is absolutely like a horse which is let loose. You cannot control such an attention. And this attention runs wild from one to another. It's a fashion also. It's sort of a very popular thing to keep the attention moving all the time. But this attention that has to be towards the divine, towards the Almighty, is just being frittered away. Thus,
attention doesn't grow its own roots. First is to find out about yourself. Where does your attention go? What makes you feel like looking after or concern or attention? You see, the attention comes from various problems and could be your upbringing where you are not controlled. Could be your education, could be your atmosphere in which you live, or could be your own ego or your conditioning. पानी बहुत ठंडा है शायद इस वजह से क्या चाय हाँ डाल दो इसमें पी लूँगा गरम हो So this attention is being attacked by all these outside energies or negative forces, and it gets entangled. Like a river flowing straight into the ocean can get lost in a barren place. In the same way, this attention, which has to go towards the divine, gets frittered away and is punished. This weak attention cannot take you towards the divine. Ultimately, you find that all this attention is being completely absorbed or frittered away by the nonsense that's going on. Unfortunately or fortunately, you are born in these modern times. And in these modern times, as you know, it's a very chaotic condition. In these chaotic conditions, you don't know what is right and what is wrong. And there are all kinds of attractions which can take away your attention and reduce the energy of your attention. It is possible more for the people who are very right-sided. Also, the left-sided people can be very much affected. Right-sided people, as you know, go up to a point and become extremely dry, self-opinionated, and aggressive. All their attention is in aggression. While the people who are on the left side are indulging too much into their own whims and their desires and their own temptations. Both sides can fritter away your attention, which is the most important. It is the most valuable thing is your attention. But the attention cannot be controlled by a person who doesn't have a weak mind or a weak heart. Now supposing you take somebody who is a very intelligent person. The intelligent person puts all his attention in capturing the attention of others. I don't know why, but it's a kind of a paradox. The person who himself is having such a lot of aggressiveness and all that
tries to be very sweet, tries to be very nice with people, just to keep good relations, or we can say the good behavior towards people, so that they pay attention to that person. This is a very subtle thing. They are not even aware about it, that we do such a thing just to make others pay attention to us. That is how we have seen that in these modern times, so many stupid things people do just to attract the attention of others. Most of the fads that had come up in modern times are just to make something stupid so that people should pay attention to them. Of course, the Sahaja-yogis are not like that. But I'm just pointing it out, how in the modern times you have to be very careful that you should not try to attract the attention of others. Instead of that, what you have to do is to pay attention to others in a very subtle way, not with any expectation that if you are paying attention to somebody, that person should pay attention to you. It's a very big struggle I've seen in Sahaja Yoga also, that people try to say, become very popular or become very outstanding or something of a very great qualities to show off that they are something better than others. A person who is really in connection with the divine is least bothered about how people pay attention to that person, but automatically the attention of such a person is on others, which is very, very subtle, very subtle. You cannot make out that the attention of such a person is on you, but it works, and it works beautifully. We have to understand that we have now come to the realm of the divinity. We are in the kingdom of God and we are divine people. We are very powerful people. But if we fritter away our attention, we become very, very weak people. It's easy to feel that we are Sahaja-yogis, we have done so much of realization of others, or we have helped so many people. All this consciousness, if it comes within you, then know that you are still not fully developed Sahaja-yogi. There should be no consciousness of what you are doing or what you are committing. There is no need to boast about it. There is no need to advertise it. Whatever you are is already can be seen by everyone. But even that desire is not needed, because you are doing just for the satisfaction of your spirit. So then when we come to our heart, in the heart resides the spirit, as you know very well. Now when it is the heart which has to work over your brain and which can work, what becomes of you is nothing but you become a source of love and compassion. A source, I am saying. You do not assert on others. You do not say that I have done so much for you and what are you doing to me? What is this that I should have so much expressed in so many ways, and here you are forgetting me and not doing anything for me. So the expectation of reward, if it is there, then you must know it's your mind which is giving you these ideas and is working it out that way that you just now put attention to the amount of love the other person has given you for whatever you have given to another person. It's very subtle. So in Sahaja Yoga, you should see now yourself as just a source of love
which is just flowing. In that you do not say that you have to have this or that, or you have to achieve this goal, or you have to become that. It's finished now. Once you have become the source, then how can you become something? The thing is, those who are receiving from the source want to have some sort of a reward or some sort of a recognition. In this subtle way, if you move, your mind is very clever. In Sahaja Yoga, we have very clever, intelligent people. But this mind, you have to be very careful. Because this mind can cheat you. So ask your mind, why are you in Sahaja Yoga? What is the purpose of your Sahaja Yoga? Gradually this mind will shut up. And then you have to ask yourself that what is my own desire now? What do I want? What do I want to achieve? Why I am in Sahaja Yoga? If you ask this question, you will see you will just dissolve. You will become thoughtless because there is no desire left now. There is no ambition left, no competition. All these qualities are of the brain, or we can say of the intellect, which makes you competitive, which makes you also jealous. So jealousy is also a product of this competitiveness, because when two persons are competing or many are competing and one is selected, others become jealous. I mean, instead of feeling happy, all right. So one of us has become something, so we should be very happy that he has become. On the contrary, the other people feel jealous. Why has he become? Who is he? What does he think of himself? Then they go further. Not you people, but on the whole people go further with it. And what do? Is to harm another person. In Sahaja Yoga, people are also sometimes very worried and frightened. There is no need to be worried or frightened, because now you have become a Sahaja Yogi and a Guru. Nobody can touch you. Anybody who tries to touch you will be subsided somehow or other. Of course, I don't do anything as such, but today only I heard that in Turkey there were two newspapers who were after Sahaja Yoga writing all nonsensical things. So the first one met with an accident and died. I didn't do that. The second one had two people, editor and sub-editor, were killed and somebody cut their throats. Of course, I didn't do that. Some fundamentalist must have done, or somebody must have done. Now, we don't have to worry as to who criticizes you, they say it about you, because you must know they are blind people. They are absolutely blind. They are not matured as far as the wisdom is concerned. For them to understand Sahaja Yoga is not possible. They go up to a point and then they stop. They cannot go further, because this dissolution of your being, as I said, the drop becomes the ocean, is difficult, especially in the West, where there are so many ideas of their own identifications and of their own personalities. Now, it is quite again a paradox that we don't want people to dress up indecently or we don't want people to behave indecently. Decency is a very big part of Sahaja Yoga. So one can ask that, Mother, when you say you have to completely dissolve, then why should we have this dignity? Why should we worry
about having the dignity. It's quite all right. This question is all right. The answer is like this. Supposing you put a drop of some filth in the ocean, then the ocean can become dirty. If you put some poison, then the whole ocean can become poisonous. In the same way, whatever is not congenial to the ocean, to this divine power, should not be done. Otherwise, you will spoil the whole of it. We have had experience. We have had Sir Yogis who were leaders also, and they tried to be quite funny, and the whole collectivity was spoiled. One person who is not a good person can spoil the whole collectivity. The one who is then a leader on top of that is even worse. So one has to understand that when you are becoming a drop of the ocean, this ocean is the pure ocean of love. In that, you should not do something that will create repulsion, frustration, or even sometimes it can create a very grotesque image of the whole ocean. That is why we have to be decent people, decorous people. It is not that in any way we want you to be like a dandy people or anything, but what it means that you must respect your body, respect yourself, and a respectable personality you should have. Too much indulgence to that is not proper. But it should be such that you should respect yourself. It's very important. If you cannot respect yourself, you cannot respect at all the divinity within you. It's like a decoration of the divinity that your whole behavior, your whole attire has to be in such a way that people should know that he is a decent man. Indecent things have come out and have become now a everyday fashion. And they go on coming one after another because of the entrepreneurs. And we are playing into the hands of entrepreneurs. But if you know what dress you have to wear and what is good for you, once for all you have to decide. Now the attention should not be also wasted in that today I'll wear this kind of a sari, tomorrow I'll wear that kind of a dress, third day. Because that also spoils the attention. But if it is a decent thing, it's perfectly all right, and that will really make you feel dignified within yourself. In modern times, as the people are, I don't think they have much respect for themselves. You see very highly posted people, highly placed people doing all kinds of nonsensical things like cheating, like having relations with people who are of dishonorable position. All this is happening. If you see in the newspaper, you are shocked how these people at the helm of affairs could be like this. Because they are still not matured enough to know where are they, what is their position, how they have to be. If you are matured enough, then you will understand that, say, I am a housewife, I am such a minister, I am prime minister, how I should be. That all that achievement they have outside remains outside, doesn't go inside. But for a Sahaja Yogi, it should be absorbed within. It has to be absorbed within so that the attention is not wasted too much. The another part which one has to see is the heart. Some people are saying, Mother, if our heart is ruling the head, then we become too much emotional, we get too much attached to people, we see sort of individual friendships and things like that. On this point, one has to know that why do you get attached to one person? It's not your heart. It's not your heart.
you get attached to a person because you have some sort of a we can say a relationship maybe, or maybe you like the hairdress of that person, maybe you like the dress that person has. Something outside quality is attracting you towards that person. It is not something inner quality that is attractive. For example, if you are attached to your children too much, you will spoil them. They will not come up to your expectations. Anybody you get attached to, you must verify why are you attached to such a person. What is the reason? Now in Sahaja Yoga, people are attached to each other very much, I know that. But it is not for any external reason. Because somebody is rich, because somebody is famous, because somebody is doing some sort of a extraordinary work. No. They are attached to that person because that person is a bundle of vibrations. That it gives you tranquility, it gives you joy, and it gives you a kind of an immense dissolution of your being. So that happens when you are very much there. As I have told you the story of once this potter was kneading the clay, and his name was Gora Kumar. And when Namadeva, who was a tailor but very well known poet, both of them were poets, he went and he saw this potter was doing such a, it was not a very respectable work he was doing. He was busy kneading the clay. He looked at him, and what he says, that I have come here to see the Chaitanya, to see the formless. But what I find, that the formless has got into a form. This only, I always say, is only possible between the two saints of the same level. That the way they appreciate, the way they feel, there are no words for what I want to say, but the way they feel the oneness, the unity, which is a subtle one between each other. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நிறைந்தவரான தாங்கள் இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் நிறைந்திருப்பவராவீர். எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் நாங்கள் தங்களை வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்கு தங்களின் நித்திய ஆனந்தத்தை தந்து அதன் மூலம் நாங்கள் இறைவனோடு இணைகின்ற அந்த
ஆனந்த நிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அகங்காரத்தை ஒழித்திடுவாய், எங்கள் மமகாரத்தையும் அழித்திடுவாய். அகங்காரத்தை ஒழித்திடுவாய், எங்கள் மமகாரத்தையும் அழித்திடுவாய். மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய், மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய். நாங்கள் தியாகம் செய்திட உதவிடுவாய். ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. ஆக்ஞா சக்கரத்தின் அதிபதி, நீ ஸ்வர்க்கத்தில் என்றும் நீதிபதி. ஆக்ஞா சக்கரத்தின் அதிபதி, நீ ஸ்வர்க்கத்தில் என்றும் நீதிபதி. நிர்விசாரத்தை தந்திடுவாய், நிர்விசாரத்தை தந்திடுவாய். நீ அகிலம் போற்றும் பாலகா. ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. சாந்தம் தந்திடும் கோபாலா, செய்த பாவங்களை மன்னித்த சேவிதா. சாந்தம் தந்திடும் கோபாலா, செய்த பாவங்களை மன்னித்த சேவிதா. மகாலட்சுமியின் மைந்தனையா, மகாலட்சுமியின் மைந்தனையா. நீ ஆதிசக்தியின் செல்லமையா. ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. விஷ்ணு தத்துவத்தின் அவதாரம், நீ ஏகாதசத்தில் பிரதானம். விஷ்ணு தத்துவத்தின் அவதாரம், நீ ஏகாதசத்தில் பிரதானம். பரிபூர்ண சயஜயோகினி, பரிபூர்ண சயஜயோகினி. சச்சிதானந்தத்தின் ஒரே வழி. ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. அம்சம் ஓம் அம்சம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான ஒரு குருவின் நிலைப்பாடு என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர வைத்தமைக்கும், எங்களின் ஆஞ்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்தியமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.